சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு மத்திய கிழக்குல ஏற்பட்ட ஒரு மாபெரும் யுத்தம், 2 ஆண்டு காலம் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய தாக்குதல்கள், அதனைத் தொடர்ந்து லெபனானுடனான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுடைய சண்டை, ஹிஸ்புல்லாக்களுடனான யுத்தம், அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் அமெரிக்கா ஒன்றிணைந்து ஈரான் மீது நடத்திய ஒரு 40 நாள் மாபெரும் யுத்தம். இந்த யுத்தங்கள் அனைத்துமே மத்திய கிழக்கை ஒரு மாறுபட்ட நிலைக்கு மொத்தமாக தள்ளி இருக்கிறது. குறிப்பாக இனிமேல் அமெரிக்காவை நாம் நம்பவே முடியாது என்கிற இடத்திற்கு அரபு நாடுகள் வந்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தாக்குதல்களை நடத்துகிற போது பதிலுக்கு ஈரான் அமெரிக்காவினுடைய மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்த படைத்தளங்கள் மீது தான் தாக்குதல்களை நடத்தியது. குறிப்பாக கத்தரில் இருக்கக்கூடிய உதய் போர்ட் 10,000க்கு மேற்பட்ட அமெரிக்கன் போர்சஸை கொண்ட ஒரு இடம், அதன் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. குவைத், பஹ்ரைன், UAE, சவுதி அரேபியா, ஜோர்டான் உள்ளிட்ட எல்லா நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதல்களின் போது ஈரானுடைய தாக்குதல்களை அமெரிக்கன் போர்சஸால் தடுக்க முடியவில்லை. அமெரிக்கா நம்மை காப்பாற்றும், நம்முடைய நாட்டுக்கு பாதுகாப்பாக இருக்கும்னு ட்ரில்லியன் கணக்கான அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுத்து கொண்டிருந்த அரபு நாடுகளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சிருந்தது. ஏன்னா எந்த விதமான லாபமும் அமெரிக்காவால் ஏற்பட, இந்த காரணத்தினால அரபு நாடுகள் தற்போது தங்களுக்குள் பல ஒப்பந்தங்களை செய்து கொள்ளுகிற அதே நேரம் தங்களோடு ஒட்டி இருக்கிற பிராந்திய நாடுகளோடும் ஒப்பந்தங்களை செய்து கொள்கிறார்கள். அது அத்தனையுமே இராணுவ ரீதியிலான ஒப்பந்தங்களாகவும் இருக்கிறது. குறிப்பாக அணு ஆயுத பலம் கொண்ட பாகிஸ்தானோடு ஒரு நெருங்கிய இராணுவ ஒப்பந்தத்தை ஆல்ரெடி சவுதி அரேபியா பண்ணிட்டாங்க. அதற்கு பிறகு குவைத்தும் பாகிஸ்தானோடு ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருந்த நிலையில இன்றைக்கு புனித மக்கமா நகரத்திலே மக்கா அக்ரிமெண்ட் என்கிற பேர்ல, மக்கா ஒப்பந்தம் என்கிற பேர்ல சவுதி அரேபியாவும் பாகிஸ்தானும் துருக்கியும் ஒரு பிராந்திய ஒருமைப்பாட்டு ஒப்பந்தத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இன்றைக்கு பரவலாக பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் இடையேயான புதிய கூட்டு இராணுவ ஒப்பந்தமாக இந்த ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 3 நாடுகளுக்கு இடையேயான நீண்ட கால வரலாற்று தொடர்புகளால் வழிநடத்தப்பட்ட காரணத்தினாலும் அவற்றை ஒன்றிணைக்கிற சகோதரத்துவம், அதே போன்று இஸ்லாமிய ஒற்றுமையினுடைய பிணைப்புகளை அடிப்படையாக கொண்டும் நீண்ட கால பாதுகாப்பு ஒத்துழைப்பை வெளிப்படுத்துகிற வகையில் ஒரு கூட்டு இராணுவ ஒப்பந்தத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு பாகிஸ்தானும் துருக்கியும் சவுதி அரேபியாவும் கூட்டாக அறிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய முதன்மை காரணம் என்னன்னா, நாங்கள் 3 நாடுகளுமே இஸ்லாமியர்களை பெரும்பான்மையாக கொண்ட இஸ்லாமிய நாடுகளாக இருக்கிறோம். எனவே இஸ்லாமிய ஒற்றுமை இதற்கு ஒரு காரணம், பிராந்திய தேவைப்பாடு இதற்கு ஒரு காரணம் என்று அவர்களுடைய அறிவிப்புல சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, இந்த ஒப்பந்தம் எந்த ஒரு ஆக்கிரமிப்பு செயலுக்கும் எதிரானதாக, அதே போன்று கூட்டு தடுப்பாற்றலை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாக இருக்கும் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த 3 நாடுகள் மீதும் ஏதாவது தாக்குதல் வந்தால் தடுப்பாற்றலை, அந்த தாக்குதலை தடுப்பதற்காகத்தான் 3 நாடுகளும் ஒன்றிணைந்திருக்கிறது என்று சொல்லக்கூடியவங்க, 3 நாடுகளில் ஏதேனும் ஒரு நாட்டின் மீதான ஒரு ஆயுத தாக்குதல் 3 நாடுகளையும் தாக்கியதாக ஒப்புக்கொள்ளப்பட்டு பதிலடி கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார்கள். சவுதியை தாக்கினா துருக்கியையும் பாகிஸ்தானையும் தாக்கின மாதிரி, பாகிஸ்தானை தாக்கினா சவுதியையும் துருக்கியையும் தாக்கின மாதிரி, துருக்கியை தாக்கினா சவுதியையும் பாகிஸ்தானையும் தாக்கின மாதிரி, இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை நாங்க போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதனுடைய மேலதிக தகவல்களுக்கு முன்பதாக ஒரு விவகாரத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இந்த ஒப்பந்தம் எதற்காக போடப்பட்டது என்கிற ஒன்று இருக்கிறது. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பிராந்திய சீர்திருத்தம், இந்த ஈரான் மீதான தாக்குதலுக்கு பிறகு அமெரிக்காவை நம்ப முடியலைங்கிறதுனால தான் தற்போது துருக்கியோடு ஒரு ஒப்பந்தம், அடுத்ததாக பாகிஸ்தானோடு ஒப்பந்தம் என்கிற நிலைக்கு சவுதி அரேபியா தள்ளப்பட்டிருக்கிறது. இதுல சொல்லப்பட்டது மாதிரி எங்களை தாக்கினால் மற்ற நாடுகளும் வர வேண்டும் என்பது எவ்வளவு தூரம் சாத்தியமானது என்கிற கேள்வி இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டா, இப்ப நடைமுறையிலேயே பாகிஸ்தானோடு சவுதி அரேபியா ஒப்பந்தம் இட்டு இருக்கிறது. பாகிஸ்தானை தாக்கினா சவுதி தாக்குவாங்க, சவுதியை தாக்கினா பாகிஸ்தான் தாக்குவாங்கன்னு. ஆனா இந்த காலகட்டத்தில் சவுதி அரேபியா மேல ஈரான் தாக்குதல்களை நடத்தியது அமெரிக்காவினுடைய படைத்தளங்களை நோக்கி. பாகிஸ்தான் சவுதிக்கு ஆதரவாக
ஆதரவாக அல்லது ஈரானுக்கு எதிராக வரல. பாகிஸ்தானுடைய ராணுவ விமானங்கள் எல்லாம் ஆல்ரெடி கொண்டு போய் ரியாதில் களமிறக்கப்பட்டிருக்கிறது. ஆயுதங்கள் கொண்டு போய் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த விதமான எதிர்வினைவுகளையும் அவர்கள் ஏற்படுத்தல. அதை தாண்டி பாகிஸ்தான் தான் சவுதி போர்சஸுக்கே பன்னெடுங்காலமாக பயிற்சி கொடுத்து வர்றாங்க. அந்த அடிப்படை மட்டும்தான் இருக்குது தவிர தாக்குதல்களை நடத்தவில்லை என்பது நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியும். அதே மாதிரி ஹூத்திஸ் படைப்பிரிவுகள் சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதற்காக ஹவுத்தீஸ் மேல பாகிஸ்தான் தாக்குதல்களை நடத்துவதற்கு வரவில்லை. எந்த விதமான ரியாக்ஷனையும் அவங்க காட்டல. ஈராக்ல இருக்கக்கூடிய ஈராக்கினுடைய துணை ராணுவமாக செயல்படுகிற ஈரானுடைய ஆதரவு பெற்ற PMF மக்கள் திரள் படைப்பிரிவு என்கிற படைப்பிரிவு அவங்க சவுதி அரேபியா மேல யான்பு மேல எல்லாம் அட்டாக் பண்ணி இருந்தாங்க. அதற்கு எதிராக சவுதியை காப்பாற்றுவதற்காக பாகிஸ்தான் வரவில்லை. எனவே ஒப்பந்தம் காகிதத்தில் இருக்குதே தவிர யதார்த்தத்தில் நடைமுறைக்கு வரல. அப்ப பாகிஸ்தான் எப்பதான் வருவாங்க என்கிற கேள்வி இருக்கிறது. சில நேரங்களில் இந்த ஒப்பந்தத்தில் எங்கேயுமே இடம்பெறல. இஸ்ரேல் தாக்கினால் பாகிஸ்தான் வரும் என்கிறத அவங்க மென்ஷன் பண்றாங்களாங்கிறது தெரியல. ஆனா எந்த விதமான ஒரு ஆய்வாளர்களும் கூட, ஜியோ பாலிடிக்ஸ் பேசக்கூடிய சர்வதேச ஆய்வாளர்கள் கூட இஸ்ரேலை மென்ஷன் பண்ணி இந்த ஒப்பந்தத்தை சுட்டி காட்டவே இல்லை. ஈரானுடைய இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் சவுதி இப்படியான முனைப்புகளை எடுக்கிறது என்பதைத்தான் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா துருக்கி அப்ப லைனுக்கு வருமா என்று பாத்தீங்கன்னா, துருக்கியும் ஈரானும் ரொம்ப நெருங்கிய நட்பு நாடுகளாக இருக்கிறார்கள். கொள்கை அளவில் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் இந்த அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல்களை நடத்துகிற போது ஈராக்ல இருக்கக்கூடிய ஈரானுக்கு எதிரான குருதுகளை உள்ளே அனுப்புவதற்கு அமெரிக்கா எத்தனித்த போதும் அதை தடுத்து நிறுத்தியது துருக்கி தான். ஏன்னா துருக்கி ஈரானை பகைத்துக் கொள்வதற்கு எந்த நேரத்திலும் விரும்பாத ஒரு கண்ட்ரியாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா இஸ்ரேலோட ஈரான் தான் நெஞ்ச நிமித்தி நிற்கிறாங்கிறதுனாலேயே ஈரானை ஆதரிக்கக்கூடிய ஒரு இடத்துல துருக்கி இருக்கிறது. எனவே எந்த காரணம் கொண்டும் ஈரானுடைய இந்த யுத்தத்திற்கு சவுதிக்காக இவங்க வருவாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வரப்போவதில்லை. வேறு ஏதாவது ஒரு காரணம் தான் இதில் இருக்க முடியும் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் சவுதி அரேபியா பாகிஸ்தானுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் குறிவைக்கவில்லை என்கிற செய்தியை இன்றைக்கு துருக்கி அறிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். துருக்கியினுடைய அறிவிப்பு பிரகாரம் சவுதி அரேபியா இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தத்தில் நாங்களும் கையெழுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் இது எந்த ஒரு நாட்டையும் இலக்கு வைத்தது அல்ல அப்படிங்கிறாங்க. இதான் ஈரானை தான் சொல்றாங்க. ஈரானுடைய பேரை சொல்லல. ஈரான் இப்படி அட்டாக் பண்ணும்போது ஈரானுக்கு எதிராக நாங்க வருவோம்னு அர்த்தம் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லி இருக்கிறது துருக்கி என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடியும். துருக்கியினுடைய அதிபர் அர்துகானுடைய அலுவலகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநராக இருக்கக்கூடிய புர்ஹானுத்தீன் துரான் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் குறிவைக்காத ஒப்பந்தமாக மக்கா ஒப்பந்தம் இருக்கிறது என்று சொல்லக்கூடியவர் சவுதி, பாகிஸ்தான், துருக்கியினுடைய பகிரப்பட்ட பாதுகாப்பையும் கூட்டு தடுப்பாற்றலையும் வலுப்படுத்தும் என்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அவர் சொல்லியிருக்கார். அதாவது நாங்க ஈரானை எதிர்க்கிறதுக்காக வரல என்பதை சொல்லாமல் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு செய்தியும் இது தொடர்பாக வெளியாகி இருக்கிறது. சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கணிசமான தடுப்பு அம்சங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இன்றைக்கு சவுதி அரேபியா போட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் தொடர்பான சர்வதேச தாக்கங்களை கொண்ட ஒரு பெரிய பாதுகாப்பு மறுசீரமைப்பே இதுல உருவாக்கப்பட்டிருக்கிற என்கிற ஒரு புகழ்ந்த செய்தியை லண்டனை சேர்ந்த ராணுவ ஆய்வாளர் அலெக்ஸ் இன்றைக்கு தெரிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். அல் ஜசீரா இந்த செய்திகளை சுட்டி காட்டுகிறது. ஓவராலா இந்த ஒப்பந்தம் சூப்பரான ஒப்பந்தம், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இது ஈரான்கிட்ட இருந்து மற்ற நாடுகளை பாதுகாக்கும் என்கிற ஒப்பந்தம் ஒரு உத்தரவாதம் இதில் கிடையாது. என ஈரானை பகைச்சிக்கிறதுக்கு இந்த நாடுகளும் தயார் இல்லை என்கிற காரணத்தினால. அதே நேரத்தில் இன்றைய நாள் இந்த ஒப்பந்தம் தொடர்பாக ஈரான் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. ஈரானுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இப்ராஹிம் ரஸாய் விடுத்திருக்கக்கூடிய செய்தி. இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, தேசிய பாதுகாப்பு அமைப்பினுடைய மிக முக்கியமான ஒரு உறுப்பினரும் கூட. அதனாலேயே இந்த கருத்து வலுப்பெறுகிற கருத்தாக மாறி இருக்கிறது. பாகிஸ்தான் துருக்கியோடு சவுதி அரேபியா செய்திருக்கக்கூடிய ஒப்பந்தம் சவுதிக்கு எந்த பாதுகாப்பையும் தராது அப்படிங்கிறாரு. இந்த ஸ்டேட்மெண்ட் ஆரம்பத்தில் பார்க்கும்போது சவுதிக்கு எதிராக அவர் பேசுற மாதிரி இருக்கும். சவுதிக்கு எதிராக எல்லாம் பேசல, சவுதிக்கு நலவாகத்தான் அவர் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டா, பாகிஸ்தானோடையும் துருக்கியோடையும் நீங்க போய் ஒரு ஒப்பந்தம் போடுறீங்க, இதனால உங்களுக்கு என்ன நலவு ஏற்பட போகிறது அப்படின்னு கேட்கக்கூடியவர். பல ஆண்டுகளாக அமெரிக்காவை ஒருதலைபட்சமாக ஆதரிச்சுக்கிட்டே இருந்தீங்க. சவுதி அரேபியாவை அமெரிக்கா பாதுகாக்கும் அப்படிங்கிறதுனாலேயே நினைச்சுக்கிட்டு நீங்க ஒருதலை பட்சமாகவே அமெரிக்காவை ஆதரிச்சுக்கிட்டு
இருந்தீங்க. ஆனால் கடைசி வரை அமெரிக்காவால் உங்களை பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. அதே நேரத்தில் இப்பொழுதும் துருக்கியையும் பாகிஸ்தானுடையும் போய் ஒரு அக்ரிமெண்ட்டை போடுறீங்க. இதனாலேயும் உங்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்க போகுது? நீங்கள் இப்படி இன்னொரு நாட்டை நம்பி நிற்பதை விட, அமெரிக்காவை இவ்வளவு நாளா நம்பினீங்க, அவங்க பாதுகாக்கல என்று தெரிஞ்சதோட இப்ப துருக்கி, அதுக்கு பிறகு பாகிஸ்தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி போகாமல் உங்களை நீங்கள் நம்புங்கள். உங்கள் ஆயுதங்களை நீங்கள் தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு தேவையானதை நீங்க உருவாக்கணும். உங்களை நீங்க தான் பாதுகாக்க முடியுமே தவிர இன்னொருத்தன் காசை வாங்கிட்டு பாதுகாப்பான்னு நம்பினீங்கன்னா அது முட்டாள்தனம் என்பதை இன்றைக்கு ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு அமைப்பினுடைய மிக முக்கியமான உறுப்பினர் இப்ராஹிம் ரஸாயி விடுத்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்க முடியும். இப்படி இன்றைக்கு இந்த ஒப்பந்தம் தொடர்பாக கலவையான செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, ஹொர்முஸ் நீர்நிலை தொடர்பாக ஒமானோடு ஒரு நெருங்கிய கட்டமைப்புக்கு நாங்கள் வந்துவிட்டோம் என்று ஈரான் இன்றைக்கு அறிவித்திருக்கிறது. ஹொர்முஸ் நீர்நிலையில எப்படி செயல்படுவது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுவது என்பது தொடர்பாக நாங்கள் ஓமானோடு ஒரு ஒப்பந்தத்துக்கு நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்று ஈரானுடைய நாடாளுமன்ற தேசிய பாதுகாப்பு ஆணையம் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்புல சொல்லி இருக்கிறது மட்டுமல்லாம, ஓமானுடன் புரிந்துணர்வின் பொதுவான கட்டமைப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இறுதியான முடிவுகள் என்பது விரைவிலேயே வெளியிடுவோம், இப்ப இதை வச்சுக்கிட்டு முடிவெடுத்துறாதீங்க, ஃபுல்லா என்ன நடக்குதுங்கிறத தனியா வெளியிடுவோம் அப்படிங்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஈரானுடைய கட்டுப்பாடு ஹொர்முஸ் ஜலசந்தியிலே இறுகி கொண்டு வருகிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. ஈரானுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதா முன்மொழியப்பட்டிருக்கிறது. அந்த முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய மசோதாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம் என்னன்னு கேட்டா, அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சொந்தமான கப்பல்கள் ஹொர்முஸை கடந்து செல்ல அனுமதி இல்லை. அப்படி போக வேண்டுமாக இருந்தால் ஈரானுக்கு அவங்க ஃபைன் கட்டிட்டு பணம் கட்டிட்டு தான் போகணும் என்கிற இடத்திற்கு ஈரானுடைய நாடாளுமன்றம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறது. ஏன்னா சில நேரம் ஒமானோட பேசுகிற பேச்சுவார்த்தைகள்ல ஹொர்முஸை ஃப்ரீ ஆக்கி விட வாய்ப்பு இருக்கு. அவங்க ஹொர்முஸ்ல ஓகே வளம மாதிரி கப்பல்கள் போய் வரலாம், ஆனா ஹொர்முஸ் எங்களுக்கு தான், நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிடலாம். ஆனால் அமெரிக்கா இஸ்ரேலிய கப்பல்கள் போறதாக இருந்தா எங்களுக்கு பே பண்ணிட்டு தான் போகணும் என்கிற அளவுக்கு ஒரு நிலையை அவர்கள் உண்டாக்குவதற்கான ஒரு சட்டமாக இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாகி இருக்கிறது. அது என்ன செய்தி என்று சொன்னால், ஈரானுடைய பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபாப் விடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ட்ரம்ப் தொடர்ந்து ஒரு நாடகத்தை ராஜதந்திரம் என்று நினைத்து கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவசரமாக யுத்தம் முடிஞ்சிரும், ஈரானோட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ரெடி ஆயிட்டோம், ஈரான் எங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரியான வார்த்தைகளை அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நாங்கள் ஈரானை அழிக்க போகிறோம், ஒரு நாகரிகமே இல்லாமலாக போகிறது என்று சொல்லுவாரு. சொல்லிட்டு அடுத்த நாளே ஈரான் எங்களிடம் கெஞ்சியது, அதற்காக நாங்கள் விட்டு கொடுத்து விட்டோம், ஒரு ஒப்பந்தத்திற்கு போக போகிறோம்ங்கிறாரு. எனவே அவர் இராணுவ ரீதியாக எங்களை தாக்கப்புறம் என்று சொல்றது ஒரு ஏமாற்றுவதற்காக சொல்கிறார். அப்படி தாக்கினால் பதிலடி நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம். இது ராஜதந்திரம் கிடையாது, இது ஏமாற்று அப்படிங்கிறார். இதுல என்ன ராஜதந்திரம் இருக்குது? நீங்க ஒன்னும் ஒப்பந்தம்னா ஒப்பந்தத்துக்கு வந்து எங்களோட பேசணும், இல்ல சண்டைண்டா சண்டை பிடிக்கணும். சண்டை பிடிப்போம்ங்கிறது அழிப்போம்ங்கிறது, அடுத்த நாள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஈரான் கெஞ்சியதுங்கிறது, நாங்க கெஞ்சவும் இல்லை கொஞ்சவும் கிடையாது. நீங்க சண்டைண்டா சண்டை, சமாதானம்டா சமாதானம், ஆனால் நாங்க சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டுமே நடக்கணும் என்கிற விதமாக இன்றைக்கு முகமது பாகர் ஹலீபாப் விடுத்திருக்கக்கூடிய செய்திகள்ல தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடிய அதே நேரம், இன்றைக்கும் ஹவுதீஸ் படைப்பிரிவினர் சவுதியினுடைய ஆதரவு பெற்ற யமன்ல இருக்கக்கூடிய சர்வதேச அங்கீகாரம் கொண்ட அரசாங்கத்தினுடைய படைகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ப்ராக்ஸிஸாக இயங்கக்கூடியவர்கள் மீது தொடர் தாக்குதல்களை நடத்துவோம் என்று ஹவுதீஸ் அறிவித்திருப்பதை நம்ம பார்க்க முடியும். ஹவுதீஸை பொறுத்தவரை இவங்க ஈரானுடைய ப்ராக்ஸி அமைப்பாக செயல்படுறவங்க. அதே நேரம் சவுதி அரேபியா யமனுக்குள்ள இவர்களுக்கு எதிராக அவங்க ஒரு படைப்பிரிவை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சர்வதேச அங்கீகாரம் கொண்ட அரசாங்கம் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அது சவுதியினுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகள். இந்த படைப்பிரிவுகள் மேல நாங்கள் தொடர் தாக்குதல்களை நடத்துவோம் என்று சொல்லி இன்றைக்கு காலையில ஹதரமவுத் பகுதிகளிலையும் அதே போன்று மகரிப் மாகாணத்தினுடைய பகுதிகள் மேலையும் 12 ஏவுகணை தாக்குதல்களுக்கு மேல ஹவுதீஸ் நடத்தி இருப்பது மட்டுமல்லாம
இந்த ரெண்டு பகுதிகளுமே சவுதி அரேபியாவினுடைய ஆதரவு பெற்ற படைப்பிரிவுகளுடைய கோட்டைகளாக இருந்த இடங்கள். எனவே தொடர்ந்து ஹூத்தி சவுதி அரேபியா மீதும் சவுதி அரேபியாவினுடைய ப்ராக்ஸி அமைப்புகள் மேலையும் அவங்களுடைய ஆதரவு பெற்ற அமைப்புகள் மேலையும் நடத்தி வரக்கூடிய சூழல்ல தான் சவுதி அரேபியா இப்பொழுது ஒரு புதிய ஒப்பந்தத்தையும் செய்திருக்கிறார்கள். ஒருபுறம் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான ஒப்பந்தமே நடைமுறைக்கு வராமல் சண்டையா சமாதானமா என்கிற ஒரு கேள்விக்கு மத்தியில நிற்கக்கூடிய சூழல்ல தற்போது இந்த பிரச்சனைகளும் உருவெடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியும்.